வணக்கம் நண்பர்களே. நேற்று ஸ்பீச்சில் நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ் அவங்க தான் அறிவார்ந்த விஷயங்களை பேச வேண்டும். தமிழக அரசியலில் மற்றும் வலிமை நடுத்தர மக்களுக்கு தான் உண்டுன்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை கோயம்புத்தூரில் அந்த இதில் A3 மாநாட்டில். அப்போ அவங்க தான் சொல்லணும். அவங்க நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும், இல்லாட்டி செய்ய மாட்டானுங்க. நம்ம தான் கேட்டு இவங்களை புஷ் பண்ணணும். இல்லாட்டி இப்போ பாருங்கள், இந்த மழை பெஞ்சு அவ்வளோ மழை பெஞ்சுது. உதாரணத்துக்கு அண்ணாமலையும் கேட்குறாரு, எடப்பாடியும் கேட்குறாரு. நான் யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ எப்படி அதானி பற்றி பாமக ராமதாஸ் அவர் வயசாளர் முதிர்ந்த அரசியல்வாதி கேட்டதுக்கு வேறு வேலை இல்லைன்னு அதே டோனில் தான் எடப்பாடியும் சொல்கிறார். என்னதான் இருந்தாலும் எடப்பாடி முதல்ல வந்திருக்காரு, எதிர்க்கட்சியில் அதையும் சொல்கிறாரு ஸ்டாலின். ஒன்றும் மதிக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? வாக்குறுதி அறகுறை ஒன்று நேரத்தில் அது கவுண்ட்ரு கொடுத்தார். ஏதோ அதிசயமாக அண்ணாமலை இவர் கொடுத்துட்டார் எடப்பாடி. இந்த மாதிரி ஸோ எந்த திறமையும் இல்லாத முதல்வர் இப்படிப்பட்ட பதில் தான் வரும். திமுக நாகரிகத்தையோ மக்கள் மீதான அக்கறை எதிர்பார்க்க முடியும். ஆனால் சொல்லுவானுங்க அக்கறைன்னு. என்ன அது படிக்க வேணாம், இது படிக்க வேணாம், ஹிந்தி படிக்க வேணாம். ஆனால் அங்கே குடும்பத்தில் ஹிந்தி இருக்கும், அது நிறையா தெரியும் நமக்கு. முதலில் சமீபத்திய தரக்குறைவான பேச்சு தான் அது மிகப்பெரிய சான்று. ஒரு கவர்னர் பேசுவானுங்க. அந்த நிர்வாக திறன்னு கிடையாது. மக்கள் பணியும் செய்கிறதில்ல. ஆட்சியை விட்டு போகலாம், அதுவும் கிடையாது. நிர்வாகத்தில் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆணவ செருக்கு முதல்வர் பேசும் திமிர் பேச்சுக்கு மக்கள் தக்க பாடம் போட்டு வந்துட்டார். ஸோ அதுதான், அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கத்தான் லாய்க்கு சுருக்கமாக சொல்ல போனால். ஆளுங்கட்சி ஆளுறதுக்காக அதாவது IAS IPS ஆளுநர் அவங்க மக்கள் என்னென்னு போயிடுவாங்க. அவங்க படுகொலி தலை தான் பார்ப்பாங்க. இவங்க தானே ஓட்டுக்கு வர்றது. திருப்பி இதே இதில் இருக்குது. நீ திருப்பி உட்காந்து இதில் இன்னொன்று இருக்குது. இப்போது ராஜாவுக்கு ஒரு 6 மாதம் தண்டனை கொடுத்துருக்காங்க. அது என்னமோ கனிமொழியை பற்றி பேசிட்டு அப்படி பெரியார் சிலை அகற்றணும், அறநிலையத்துறை எடுக்கணும். நேற்று கூட தான் அண்ணாமலை பேசியிருக்காரு. நீ முடிஞ்சால் அண்ணாமலை எப்பவும் சொல்கிறார்ல, அங்கே கை வைக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் தண்டனை 1 இயர் நிறுத்தி வச்சு நீங்கள் மேல்முறையீடு போய்க்கலான்ட்டாங்க. அது என்ன பண்ணும் அண்ணாமலை சொல்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இது கனிமொழி ஏடா இப்போ கனிமொழி பேசுகிறேன்னு ராஜா ஒரு சீனியர் பாஜக பண்ணுறாங்களே. அப்போ வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்னவர், அவர் அன்பரசனா ஏதோ ஒரு நேம் உள்ள மந்திரி இப்போ திமுகவில் எப்படி இருந்துகிட்ருக்காரு இன்னும் கேட்குறாருல. அப்போது மோடியவே வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்ன அந்த நபர் நீக்கி இருக்கணும்ல. அப்புறம் இப்போ நேற்று கூட அண்ணாமலை வந்தனிமே அந்த செந்தில் பாலாஜி பற்றி கேட்டதுக்கு காந்திவாதியா நிரபராதியா அப்படி கேட்டிருந்தார்ல. இன்றைக்கி இவர் வந்தனிமே பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்துட்டாங்க செந்தில் பாலாஜி. நீ இங்கேருந்து இப்போ வெளியில் வந்ததே சரி, மந்திரி பதவியெல்லாம் வெளில எப்படி போய் பதவி ஏற்ற? அது ஒரு கேஸ் போட்டது இப்போ தான் வருது. எப்படி பதவி ஏற்ற? இதனால் சாட்சி இன்னும் எப்படி நியாயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட்லேயே ரைஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு பொன்முடிக்கும் வரிசையாக வரலாம் ஒன்றா ஆச்சா. இப்போ ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி வந்திருக்கு. அநேகமாக அந்த வேறு கேஸெல்லாம் இப்போ இந்த கேஸ் வேறு போயிட்டுருக்கு, மின்சார சம்மந்தமானது. அதான் இது திருப்பி பெயில் இருக்கிறதா நிரபராதி மாதிரி, காந்திவாதி மாதிரி ஸ்டாலின் தூக்கி பிடிச்சி மறுபடியும் மந்திரி பதவி பிடிச்சி இப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்டோம். கரெக்டாக நேற்று அண்ணாமலை வந்தார் பேசினேன், இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் கேட்டோம். ஸோ அதனால் எப்படி சுற்றி அடிக்க போகுது திமுக, அது உறுதி. அப்புறம் இன்னொன்றும் கொடுத்துட்டாரு. ஏற்கனவே முதல் வீடியோ போட்டு பார்க்க பாருங்கள். இவர் சக்ஸஸ்ஃபுல் நடிகர் வந்திருக்காரு. அவர் வந்த வேகத்தில் உள்ளே பதுங்கிட்டார் விஜய். இன்னொருத்தர் ஃபெயிலியர் நடிகர், அவரை அப்படியே தூக்கி விட்ருக்காங்க, லிஃப்ட் பண்ணி விட்ருக்காங்க துணை முதல்வர். ரைட், இனி எப்படி களமாடுவாங்க அதுக்கானதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வகுத்துருவாங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, 2024 200 தொகுதிங்கிறானே, ஒன்றுமே செய்யலை. என்ன வாயில் வடை சுட்டுட்டு கள்ளச்சாராய மரணம், கஞ்சா, போதை மாத்திரை விற்பனை, வெட்டு கொலை. இப்போ அவனாசியில் 3 நாளாக 4 நாளாக தொடர்ந்து கொலை நடக்குது. சந்தி சிறிது குறித்து சிறிதும் கவலைப்படலை. சேக்குல பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் வெற்றி பெற பற்றி யோசிக்கிறேன். காசை கொடுக்கலாமா வேறு என்ன. கூட்டணி பலத்தை நம்பி இப்போதே வெற்றி கடமை விழுந்து கொண்டிருக்கு. கூட்டணி பலமாகும். சரி, எந்த கட்சியும் சாராத மக்கள், பொதுமக்கள் மிஸ்டர் பப்ளிக் ஓட்டடிக்க வேண்டாமா? கூட்டணி மட்டும் போதுமா? அது இவனுக்கே 23% மேலே போயாச்சு. அதெல்லாம் 1/2%, 3/4%, 3% காங்கிரஸ், அவ்வளோதான். ஓகே, கடந்த சட்டசபையில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி முக்கியமாக எதையும் நிறைவேற்றலை ஆச்சா. அப்போது 90% வாக்கை நிறைவேற்றிட்டு பொய் சொல்கிறது. அதில் இலவசத்தை காட்டி மக்களை ஏமாற்றுறது. மக்கள் ஏமாளிலாம். ஆனால்பட்ட எம்ஜிஆரே 80 நடந்த லோக்சபா தேர்தலில் 2 தொகுதியில் தவிர அனைத்தும் தொகுதியும் தோல்வியுற செய்த தமிழ் மக்கள்.
இது மறந்துட வேண்டாம். மகனை துணை முதல் கருணாநிதி தமிழகமும் சிலையிப்பது, அரசியலுக்கு அவர் பெயரை சூட்டுவது, திமுகவினர் ரசிக்கலாம். இதில் வந்து இப்போ அந்த 80 தொகுதி செகண்ட்ஸ் வந்ததுலேயே எம்பி எலெக்ஷனில் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி பவன் கல்யாண் அந்த நாள் அவர் கூட வருவான்னு சொல்லி அவர் மாதிரி நம்பரில் வச்சு இந்துத்துவ ஓட்டை பாம்பேயில் மகாராஷ்டிராவில் பண்ண மாதிரி கன்சல்டேட் பண்ணி அந்த தொகுதிகள் ஒரு 100 120 தொகுதி என்ன போதும் எல்லா தொகுதியும் நிற்காட்டியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அரசியல்வாதிகள். ஏன்னா எல்லா தொகுதியிலும்னா டைவெர்ட் ஆகும். இவன் அதுக்குள்ளே முன்னாடியே வைக்க பார்ப்பான். ஏன்னா அதிருப்தி இருக்குல்ல. அதனால் இந்த வருஷ கடைசியில் 2025 கடைசியில் வைக்கிறான் அப்படியா என்னன்னு தெரியல. அதனால தான் இவ்வளோ வேகமாக ஏன்னா இவர் உடம்பு சரியில்லை ஏஜ் ஆகும்போது கொஞ்சம் முன்னாடியே சுற்றுப்பயணம் முடிச்சிடலாம் ஸ்டாலினுக்கு அதெல்லாம் தயார் பண்ணணும். பூத்து கமிட்டிலாம் அமைக்கணும். அதெல்லாம் 7 8 மாதம் ஆயிரும். ஸோ அந்த நடவடிக்கைலாம் அவங்க பண்ணால் தான் அந்த குறைஞ்சபட்சம் அந்த செகண்ட் பொசிஷன் வந்தெல்லாம் ஃபஸ்ட் லீட் எடுக்க முடியும் எல்லாத்தையும். ஏன்னா இந்த திராவிடத்தை வீழ்த்துறதுக்கு ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லை பவன் கல்யாண் இந்த மாதிரி பவன் கல்யாண் அங்கே ஒரு சிவசேனா கட்சி மாதிரி இந்துத்துவம் இப்போ பாம்பே கூட போய் பிரச்சனை பண்ண அதே மாதிரி இங்கே வந்து தமிழ் தெலுங்குலாம் பேசுவார் நடிகர் பவன் கல்யாண். அவரையும் வச்சுக்கணும் ஆட்டத்துக்கு. அப்படி பண்ணி அதை திராவிடத்தை ஒழிக்கணும். கூடுதல் பலம் அதெல்லாம் எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல. 26 இல்லை கலைச்சிட்டு 25 கடைசிக்குள்ளே வைக்கிறாங்களா 4 நாள் அதிருப்தி வரணும் எல்லாத்துக்கும் தயாராக வந்து பாஜக வேலை செய்யணும். முக்கியமாக செகண்ட் பொசிஷன் வந்து எடுக்கணுன்றாங்க. இது வருங்காலத்தில் என்ன நடவடிக்கைன்னு பார்ப்போம்.